அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் வார ராசி பலன். இந்த வாரத்தில் மேச ராசிக்கு 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை அஷ்டமி. அன்றைய நாள் துலாம் ராசியில் சந்திரன் வந்ததுனால மேச ராசிக்கு அது 7ஆம் வீடாக வருது. 7ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பார். சுப நிகழ்ச்சிகள் அதிகரிக்கும். வாகன யோகம் இருக்குது. நல்லதொரு முன்னேற்றகரமான நாட்களாக மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்கும். வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். இருப்பினும் பணத்தட்டுப்பாடு, கொஞ்சம் நிதி பற்றாக்குறை தட்டுப்பாடு வரலாம். அதை சரி செய்து சமாளித்து செல்லுங்கள். மகிழ்ச்சி உங்களை சந்தோஷப்படுத்தும் நல்ல நாளாகவே அமையும். பிறகு 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை நாள் நவமி தொடருது. 14ஆம் தேதி புதன்கிழமை, அப்புறம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது. மேச ராசிக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாளாக வர்றதுனால கொஞ்சம் எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். மனம் சிறு சிறு குழப்பங்களுக்கு ஆளாகும். மன சோர்வு வரும். அதனால் எதை கண்டும் பின்வாங்காமல் மன உறுதியோடு வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து போராடி சரி செய்து கடந்து செல்லுங்கள். குருவுடைய பார்வை இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். மக்கள் செல்வாக்கு கிடைக்கும். சுறுசுறுப்பாக மன உறுதியோடு தங்குதடை இல்லாமல் கவலைப்படாமல் வரக்கூடிய நிகழ்வுகளை வெற்றிகளாக மாற்றுங்கள். பொறுமை முக்கியம். பிறகு 15ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10:30 மணியிலிருந்து 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சர்வகை ஏகாதசி நாள். இறை வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 17ஆம் தேதி சனிக்கிழமை பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷம். மாலை 4:30 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது. மேச ராசிக்கு ஒரு 9ஆம் வீடாக வருது. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் கை நழுவி போகலாம். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மனக்குழப்பம் அடையாமல் விடாமுயற்சி வெற்றியே தரும். எதையும் எதிர்பார்க்காம நம் கடமை பணி செய்து கிடப்பது அப்படின்னு அதிர்ஷ்டத்தையெல்லாம் எதிர்பார்க்காம உழைப்பை நம்பினால் அதற்கான உயர்வு கிடைக்கும். தந்தையோடு கருத்து வேறுபாட வராமல் பார்த்துக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கல், பணம் பரிவர்த்தனை, இது போன்ற விஷயங்களில் பதட்டப்படாமல் டென்ஷன் படாமல் இருப்பது நல்லது. அலுவலக பணியில் டென்ஷன் எல்லாம் இல்லாமல் பொறுமையாக அமைதியாக கடந்து செல்வது நல்லது. மற்றபடி 17ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது. மேச ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம். தொழிலில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், ஊதிய உயர்வெல்லாம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். கடுமையாக உழைத்து நல்லதொரு தொழில் முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள், அதாவது செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள், வெள்ளி போன்ற நாட்கள் கொஞ்சம் தடுமாற்றமும் நிதானமும் இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தினுடைய தொடக்கத்திலும் திங்கட்கிழமை மற்றும் சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக நன்மை தருகிற நாட்கள். பண வருமானம், பொருளாதாரத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய நல்ல நாளாக மேசராசிக்காரர்களுக்கு அமைகிறது. சிவராசிக்கு இந்த வார ராசி பலன் 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை அஷ்டமி. அந்த நாட்களில் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது. ரிஷப ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. பலவிதமான எதிர்ப்புகள், பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து போராடி வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியால் உங்கள் உரிமைக்காக போராடி அதை வெற்றி பெறக்கூடிய நிலைக்கு மாற்றுவீர்கள். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் கரையும், உடல் ஆரோக்கியம் பெறும். சந்தோஷத்துக்காக, மகிழ்ச்சிக்காக
நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வீண் போகாது. வாகனத்தில் செல்கிற போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக செல்வது நல்லது. அது வெற்றிக்கான பயணமாகவும் அமையும். நல்ல நாளாக வருகிறது. பிறகு 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை நாள், நவமி தொடருது. பிறகு 14ஆம் தேதி புதன்கிழமை, அப்புறம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்கிறது. ரிஷப ராசிக்கு 7ஆம் வீடாக வருது. குரு பார்வை இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கும். பேரும் புகழும், மக்கள் செல்வாக்கு, பாராட்டு கிடைக்கும். நல்லதொரு உயர்வான பலன் கிடைக்கும். இடம் வாங்கிறது, நிலம், பூமி, வீடு இது போன்ற விஷயங்கள் நல்லதொரு முன்னேற்றகரமான வெற்றிகரமான பாதையில் செல்லும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வுக்கான சிந்தனை பிறக்கும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும், வீட்டில் மகிழ்ச்சியும், சொந்த பந்தங்களுடைய பாராட்டும் கிடைக்கும். நல்ல நாளாக, நன்மை தருகிற நாளாக அமைகிறது. பிறகு 15ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10:30 மணியிலிருந்து 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், சர்வ ஏகாதேசி நாள், இறை வழிபாட்டுக்குரிய நாளாக ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 17ஆம் தேதி சனிக்கிழமை நாள், பிரதோஷம், வளர்பிறை, மாலை 4:30 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் இருப்பார். இந்த நாட்களில் ரிஷபராசிக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்குது. இருப்பினும் கொஞ்சம் பண தட்டுப்பாடு, பொருளாதார குறைபாடு, நிதி பற்றாக்குறை இதெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் சரி செய்து அமைதியாக, பொறுமையாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. எதிர்மறை எண்ணங்கள், சிந்தனைகள் வந்து போகலாம். மனக்குழப்பம் அடையாமல் மன உறுதியோடு இன்றைய முயற்சி நாளை வெற்றி என்கின்ற அடிப்படையில் பொறுமையாக பிரச்சனைகளை அணுகி வெற்றியை நோக்கி பயணிப்பது நல்லது. பிறகு 17ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மாலை 4:30 மணியிலிருந்து 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது. ரிஷப ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. கடுமையாக உழைக்க வேண்டிய நாள். டென்ஷன், படபடப்பு இருக்கும். பணிச்சுமை இருக்கும். சுறுசுறுப்பாக பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை அமையும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகலாம், தடைபடலாம். அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மனக்குழப்பமும் கவலைகளும் அடையாமல் இன்றைய முயற்சி நாளை வெற்றியாக அமையும். அதற்கான அஸ்திவாரமாக இன்றைய செயல்பாடுகளும் முயற்சியும் நாளை வெற்றிக்கு பயன்படுங்கிற அடிப்படையில் எதையும் எதிர்பார்க்காம கடமையை செய்தால் விடாமுயற்சி வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். ஆகவே ரிஷபராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன் இது போன்ற நாட்கள் சாதகமான பலனையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் நல்ல நன்மைகளும் இருக்கிறது. இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. வணக்கம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வார ராசி பலன் 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை அஷ்டமி தொடருது. துலாம் ராசியில் சந்திரன் வர்றது. மிதுன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வருது. மனக்குழப்பமும், மன சோர்வும், மன அழுத்தம் ஏற்படும். ஆகவே கொஞ்சம் போர் அடிச்சிற மாதிரி இருந்தாலும் வரக்கூடிய நிகழ்வுகளை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, கவலை இல்லாமல் வைத்து கொள்வது நல்லது. எதை செய்தாலும், எந்த வேலை செய்தாலும் ஆர்வமாக, அக்கறையாக, பிரியமாக, சந்தோஷமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. மனதில் உறுதி வேண்டும். மனக்கவலைகளை விட்டுவிட்டு சந்தோஷமான நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை நாள், நவமி தொடருது. 14ஆம் தேதி புதன்கிழமை, அப்புறம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் காலையில் ஒரு 10:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது. மிதுன ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றகரமான நாட்களாக இருக்கும். கடுமையாக உழைத்து வரக்கூடிய பிரச்சனைகளையெல்லாம் சமாளித்து அதை வெற்றி வாகி சூடக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொள்வீர்கள். இதனால் எதிர்ப்புகளும் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் கரையும், உடல் ஆரோக்கியம் வரும். உங்களுடைய விடாமுயற்சியால் பல விதமான பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து அதை வெற்றிங்கிற இலக்கை தொடக்கூடிய நாட்களாக இருக்கும். பிறகு 15ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10:30 மணியிலிருந்து 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், சர்வ ஏகாதசி நாள், ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 17ஆம் தேதி சனிக்கிழமை பிரதோஷம், வளர்பிறை, மாலை 4:30 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது. மிதுன ராசிக்கு 7ஆம் வீடாக வருது.
கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் சந்தோஷம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். பொருளாதார முன்னேற்றம். கொஞ்சம் கடுமையாக உழைத்து பெற வேண்டிய முயற்சி செய்து பெற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இல்லை என்றால் கொஞ்சம் பொறுமை காத்து முயற்சி செய்தால் இன்றைய முயற்சி நாளை வெற்றி என்கின்ற அடிப்படையில் பணம் பரிமாற்றங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மற்றபடி வெற்றிகரமான ஒரு சூழ்நிலை அமையும். மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். வெற்றி மேல் வெற்றிகள் கிடைக்கும். நல்ல நாளாகவே அமையும். பிறகு 17ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மாலை 4:30 மணியிலிருந்து 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது, மிதுன ராசிக்கு அது 8ஆம் வீடாக வருது, சந்திராஷ்டம நாளாக இருக்கிறது. ஆகவே இந்த வாரத்தினுடைய இறுதி கட்டமான சனி ஞாயிறு போன்ற நாட்களில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் கொஞ்சம் மனக்குழப்பத்தையும் மன சோர்வையும் அடைய வைக்கலாம். ஆகவே எந்த நிகழ்வு வந்தாலும் அதற்குரிய காரண காரியத்தை சரி செய்து பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. குரு பார்வை இருக்கிறது. ஆகவே மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகத்தான் இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு மனக்குழப்பங்கள் இருந்தாலும் அதை மன உறுதியோடு எதிர்கொண்டு சரி செய்து கடந்து செல்வது நல்லது. பொறுமையும் முக்கியம். நல்லதும் நிறைய நடக்கும். ஆகவே இந்த வாரத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மத்தியம நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் நல்ல பேரும் புகழும் நன்மையும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் இந்த வாரத்தினுடைய மத்தியம காலத்தில் நிறைய நன்மையும் சாதகமான பலனும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்கும். கடக ராசிக்கு இந்த வார ராசி பலன் 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கக்கிழமை நாள் அஷ்டமி. துலாம் ராசியில் சந்திரன் வர்றது கடக ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. இந்த நாட்களில் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். வாகனத்தில் செல்லுகிற போது கொஞ்சம் கவனமும் பொறுப்பும் தேவை. விளையாட்டாக பல இடங்களுக்கு சென்று அது ஏமாற்றத்தை தரலாம், தோல்வியில் முடியலாம். இடையூறுகளும் தடைகளும் தாமதங்களும் வரும். அதையெல்லாம் வராமல் சரிபார்த்து கொள்வது நல்லது. கொஞ்சம் நிதி பற்றாக்குறை வரும். அதை பொறுமையாக சரி செய்து கொஞ்சம் சிக்கனமாக இருப்பது நல்லது. பிறகு 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை நாள் நவமி தொடருது. 14ஆம் தேதி புதன்கிழமை, 15ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது. கடக ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் ஒரு மனதிலே ஒரு அழுத்தத்தையும் மன சோர்வையும் உண்டு பண்ணுவார். எதிர்காலத்தை பற்றி நிறைய கவலைப்படக்கூடிய அளவுக்கு சிந்தனைகள் இருக்கும். அதனால் நிறைய யோசிக்காமல் மனதை இயல்பாக யதார்த்தமாக சந்தோஷமாக பிரியமாக ஆனந்தமாக வைத்து கொள்வது நல்லது. மன அழுத்தம் வேண்டாம். குரு பார்வை இருக்கிறது. பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகத்தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு மனதை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைத்து கொண்டு மன கவலை இல்லாமல் இருப்பது நல்லது. பிறகு 15ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் ஒரு 10:30 மணியிலிருந்து 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சர்வ ஏகாதேசி நாள், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 17ஆம் தேதி சனிக்கிழமை நாள் பிரதோஷம் வளர்பிறை மாலை 4:30 மணி வரைக்கும். தனுசு ராசியில் சந்திரன் வர்றது. கடக ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. உடல் ஆரோக்கியம் பெறும். எதிர்ப்புகள் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் சரியாகும். உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை பிரச்சனைகளெல்லாம் சரி செய்து போராடி வெற்றி பெறுவீர்கள். வெற்றி வாகி சூடக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 17ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது. கடக ராசி 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். உங்களுடைய கடினமான உழைப்பு உயர்வை கொடுக்கும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். பேரும் புகழும் கிடைக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. எதையும் ஒற்றுமை உணர்வோடு முயற்சி செய்து வெற்றி வாகி சூடக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. உழைப்புக்கேற்ற ஊதியமும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மத்தியம நாட்களும் இறுதிக்கட்ட நாட்களிலும் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் பேரும் புகழும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை அஷ்டமி. இந்த நாட்களில் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது. சிம்ம ராசிக்கு 3ஆம் வீடாக வருது.
நல்லதொரு முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பேரும் புகழையும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் நிதி பற்றாக்குறை தேவைப்படும். அதை சரி செய்து வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றி வெற்றி வாகை சூடக்கூடிய நல்ல நாளாகவே அமையும். பிறகு 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை நவமி, 14ஆம் தேதி புதன்கிழமை, 15ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது, சிம்ம ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அதில் வாகனத்தில் செல்கிற போது கொஞ்சம் உரிய நேரத்துக்கு சென்று அந்த காரியங்களை எல்லாம் கச்சிதமாக முன்கூட்டியே திட்டமிட்டு அது வெற்றிகரமாக முடித்து திரும்புவது நல்லது. இல்லை என்றால் வேலைகளிலே சிறு சிறு இடையூறுகளும் தடைகள் தாமதங்கள்லாம் வரும், சிறு சிறு தோல்விகள் வரும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு உரிய காரியத்தை எல்லாம் தெரிஞ்சு அதை உடனடியாக சரி செய்து வெற்றிக்காக முன்னேறி செல்வது நல்லது. முயற்சியிலிருந்து பின்வாங்க வேண்டாம். விடாமுயற்சி வெற்றியை கொடுத்துரும். குரு பார்வை இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், உழைப்புக்கேற்ற ஊதியம் எல்லாம் சிறப்பாகத்தான் இருக்கும். பிறகு 15ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் காலை 10 மணியிலிருந்து 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சர்வ ஏகாதசி நாள் ஆலயத்துக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்யலாம். 17ஆம் தேதி சனிக்கிழமை பிரதோஷம் வளர்பிறை மாலை 4:30 மணி வரைக்கும். தனுசு ராசியில் சந்திரன் வர்றது, சிம்ம ராசிக்கு அது 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மனக்குழப்பமான நாளாக இருக்கும். மன அழுத்தம், மன சோர்வு உண்டாகலாம். ஆகவே எதை கண்டும் கவலைப்படாமல் மனக்கவலைகளை விட்டொழித்து சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆர்வமாக அந்த நாட்களை பயணித்தால் நல்லது. கவலைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். பிறகு 17ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மாலை 4:30 மணியிலிருந்து 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மகர ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. உடல் ஆரோக்கியம் பெருகும், தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், பிரச்சனைகள் விலகும், எதிர்ப்புகள் அகலும், துன்பங்கள் கரையும். எடுத்த முயற்சியில் சிறு சிறு போராட்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் துணிந்து போராடி பிரச்சனைகளை சரி செய்து வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. குரு பார்வை இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், ஊதிய உயர்வெல்லாம் சிறப்பான நாட்களாக, மகிழ்ச்சியை தரக்கூடிய நாட்களாக அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாரத்தினுடைய தொடக்கத்திலும் திங்கள் போன்ற நாட்களிலும் சனி ஞாயிறு போன்ற இறுதிக்கட்ட நாட்களிலும் நிறைய முன்னேற்றமும் நன்மையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. கன்னி ராசிக்கு இந்த வார ராசி பலன் 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை அஷ்டமி. துலாம் ராசியில் சந்திரன் வர்றது, கன்னி ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சந்திரன் வர்றது குடும்ப வேலைகள் அதிகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக அரும்பாடுபட வேண்டியது இருக்கும். ஆகவே குடும்பத்திலே சிறு சிறு பொறுப்புகளை எடுத்து முயற்சி செய்கிற போது அது வாக்குவாதமாக, வீண் விவாதமாக, சண்டை சச்சரவாக ஏற்படுத்தி கொள்ளாமல் அமைதியாக பொறுமையாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது. முன்கோபத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. பொறுமை முக்கியம். அமைதி வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை நவமி, 14ஆம் தேதி புதன்கிழமை, 15ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது, கன்னி ராசிக்கு அது 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றமும் பேரும் புகழும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பூமி யோகம், இடம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியை பெறும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், ஊதிய உயர்வு சிறப்பானதாக இருக்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறக்கூடிய நல்ல நாளாக, பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. பிறகு 15ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10 மணியிலிருந்து 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சர்வ ஏகாதசி நாள் ஆலயத்துக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்யலாம். 17ஆம் தேதி சனிக்கிழமை பிரதோஷம் வளர்பிறை மாலை 4:30 மணி வரைக்கும். தனுசு ராசியில் சந்திரன் வர்றது, கன்னி ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாள். அப்படி முயற்சி செய்கிற போது சிறு சிறு தடைகள், தாமதங்கள், சிறு சிறு தோல்விகள் கூட வரலாம். அதிலிருந்து பின்வாங்கி விடாமல் உரிய காரண காரியத்தை உடனடியாக தெரிந்து அதை சரி செய்து முன்னோக்கி செல்லவும் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். வாகனத்தை செல்கிற போது கொஞ்சம் இடர்பாடுகள், தாமதங்கள் இதெல்லாம் வரலாம். ஆகவே முன்கூட்டியே திட்டமிட்டு
நேரத்தை வீணாக்காமல் உரிய நேரத்திற்கு சென்று வேலைகளை வெற்றிகரமாக முடித்து திரும்புவது நல்லது. பொருளாதார பற்றாக்குறை, சிறு சிறு நிதி பற்றாக்குறை வரும், அதை சிக்கனமாக சமாளித்து செல்வது நல்லது. பிறகு 17ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது கன்னி ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் மன சோர்வையும் மன அழுத்தத்தையும் கொடுப்பார், மன விரக்தியை கொடுப்பார். ஆகவே கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருக்கும். எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்தித்து அது தலைவலிக்கிற அளவுக்கு யோசித்து ஒரு மன சோர்வை ஏற்படுத்திக்காமல் மனசை இயல்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைத்து கொள்வதற்கு முயற்சி செய்வது நல்லது. ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல், மன சோர்வுக்கு இடம் கொடுக்காமல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பொறுமை முக்கியம். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த நாட்களில் மத்தியம நாட்கள், செவ்வாய் புதன் வியாழன் போன்ற நாட்கள் வெற்றிகரமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பேரும் புகழும் பண வருமானம் அதிர்ஷ்டமான நாட்களாக இந்த மத்தியம நாட்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு பயன்படுகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை அஷ்டமி. துலாம் ராசியில் சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தான். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், மனது மகிழ்ச்சியாக இருக்கும், மனதில் நினைத்த காரியங்கள் நடக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும், ஆடை ஆபரணங்கள் வாகன யோகம் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நிதி பற்றாக்குறை வரலாம். அதை சிக்கனமாக செலவு செய்து அந்த நாட்களை இனிதான நாட்களாக அமைத்து கொள்வது நல்லது. நன்மைகள் நிறைய நடக்கும். பிறகு 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை நவமி தொடருது. 14ஆம் தேதி புதன்கிழமை, 15ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். அதில் முன்கோவப்படாமல், வாக்குவாதங்களை அதிகப்படுத்தாமல், சண்டை சச்சரவு இது போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்திக்காமல் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காகவும் கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும். ஆகவே அனைத்து பிரச்சனைகளையும் அமைதியாக பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. பதட்டம் வேண்டாம். வீண் வாக்குவாதம், சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காமல் அமைதியும் மௌனமும் வெற்றிக்கு வழிவகுக்கும். மற்றபடி பொருளாதார முன்னேற்றம் போதுமான அளவுக்கு, கணிசமான அளவுக்கு சிறப்பானதாகத்தான் இருக்கும். பண வருமானமும் இருக்கும். பிறகு 15ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10 மணியிலிருந்து 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சர்வ ஏகாதசி நாள். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம், இறையருள் பெருகும். 17ஆம் தேதி சனிக்கிழமை பிரதோஷம் வளர்பிறை. மாலை 4:30 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்கு அது 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றமும் பேரும் புகழும் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. சகோதரர்களுடைய ஒற்றுமையும் உதவியும் கிடைக்கும். மற்றபடி நிதி பற்றாக்குறை சிறு சிறு போதுமான அளவுக்கு கொஞ்சம் நிதி பற்றாக்குறை ஏற்படலாம். அதை சரி செய்து கொள்வது நல்லது. சிக்கனத்தை கடைப்பிடிப்பது நல்லது. மற்றபடி சந்தோஷம் மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகள், பதவி உயர்வு இது போன்ற நிகழ்வுகள் நன்மை தரக்கூடிய பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 17ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மகர ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வைப்பார். உங்கள் உழைப்புக்கேற்ற உயர்வும் கிடைக்கும். அப்படி முயற்சி செய்கிற போது சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் வரும், சிறு சிறு தோல்விகள் வரும். அதை கண்டெல்லாம் கவலைப்படாமல் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். பின்வாங்கி விடாமல் உரிய காரண காரியத்தை உடனடியாக தெரிந்து சரி செய்து அதை வெற்றிக்காக முன்னேற்ற பாதையில் செல்வது நல்லது. குரு பார்வை இருக்கிறது. நல்ல சிந்தனையும் அறிவு கூர்மையும் நல்லதொரு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். பண வருமானம், ஊதிய உயர்வு, பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பானதாகத்தான் இருக்கும். ஆகவே துலாம் ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் தொடக்க நாட்கள்லையும் மதிம நாட்கள் வியாழன் வெள்ளி சனி போன்ற நாட்களிலும் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை அஷ்டமி. துலாம் ராசியில் சந்திரன் வர்றது
விருச்சிக ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம். செலவுகள் அதிகரிக்கும். பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். மனசுக்கு பிடித்த இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி செல்லுகிற போது நிறைய செலவுகள் அதிகரிக்கும். விரயங்கள், வீண் செலவுகள், வீண் அலைச்சல் உண்டாகும். ஆகவே விரயங்கள் சுப செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. எதுக்கு தேவையான செலவு, முக்கியமான செலவு அதற்கு திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது. இல்லை என்றால் வீண் செலவும் ஏமாற்றமும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பிறகு வாகனத்தில் செல்கிற போதும் பயணங்கள் மேற்கொள்கிற போதும் அது அலைச்சல் ஏற்படாமல், ஏமாற்றம் தராமல் திட்டமிட்டு சிந்தித்து முன்னெச்சரிக்கையோடு சென்று அந்த காரியங்களை வெற்றிகரமாக முடித்து திரும்புவது நல்லது. ஏமாற்றத்தை தவிர்ப்பது நல்லது. ஞாபகம் மறதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பொருள் இழப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்வது நல்லது. நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை வெற்றிகரமாக முன்னெச்சரிக்கையோடு செய்து முடிப்பது நல்லது. பிறகு 13ஆம் தேதி 8வது மாதம் ஆகஸ்ட் மாதம் நவமி செவ்வாய்க்கிழமை, 14ஆம் தேதி புதன்கிழமை, 15 வியாழக்கிழமை காலையில் 10:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது. ஜென்ம ராசியில் வர்றது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது தான். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். மனசு சந்தோஷமாக இருக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். ஆடை ஆபரணங்கள் போன்ற விஷயங்கள் பெருமை தரும். பதவி உயர்வு கிடைக்கும். நிலம், பூமி சம்பந்தப்பட்ட யோகம் இருக்கும். குரு பார்வை இருக்கிறது. செவ்வாயினுடைய பார்வையும் விழுகிறது. குருமங்கள யோகம் இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், ஊதிய உயர்வு இது போன்ற விஷயங்கள் நன்மை தரக்கூடிய வகையில் அமையும். பிறகு 15ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10:30 மணியிலிருந்து 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சர்வ ஏகாதசி நாள். ஆலயத்துக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்யலாம். 17ஆம் தேதி சனிக்கிழமை பிரதோஷம் வளர்பிறை மாலை 4:30 மணி வரைக்கும். தனுசு ராசியில் சந்திரன் வர்றது. விருச்சிக ராசிக்கு அது 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். ஆகவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அரும்பாடுபட வேண்டியது இருக்கும். வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். ஆகவே வீட்டில் இருப்பவர்களோடு சண்டை சச்சரவுகள் செய்யாமல், முன் கோபப்படாமல், வாக்குவாதத்தில் ஈடுபடாமல், வார்த்தைகளை நிதானப்படுத்தி பொறுமையாக நிதானமாக அமைதியாக இருப்பது நல்லது. அமைதி வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 17ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மாலை 4:30 மணியிலிருந்து 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மகர ராசியில் சந்திரன் வர்றது. விருச்சிக ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றி கிட்டும். குரு பார்வை இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், ஊதிய உயர்வெல்லாம் சிறப்பானதாக இருக்கும். மகிழ்ச்சி, பெருமையும் பேரும் புகழும், பதவி உயர்வோ நினைத்தது நன்மையில் முடியக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள் இதெல்லாம் எளிதாக ஈடேறக்கூடிய நாளாக அமைகிறது. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மத்தியம நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்களிலும், சனி, ஞாயிறு போன்ற நாட்களிலும் நன்மையும் முன்னேற்றமும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் ஒரு உயர்வான பலனை கொடுக்கக்கூடிய நாட்களாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை அஷ்டமி. துலாம் ராசியில் சந்திரன் வர்றது. தனுசு ராசிக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானம். வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் இரட்டிப்பு லாபமும் கிடைக்கும். தொழிலில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அதில் லாபம் கிடைக்கும், நன்மையும் கிடைக்கும். மனது மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாகன யோகம் இருக்கிறது. பயணங்கள் வெற்றி பெறும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நவமி, 14ஆம் தேதி புதன்கிழமை, 15ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது. தனுசு ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. 12ஆம் வீடு தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய செலவுகள் இருக்கிறது. குரு பார்வை இருக்கிறது. பண வருமானமும் இருக்கும். செலவுகளும் அதிகரிக்கும். உங்கள் பேரும் புகழுக்காகவோ, உங்கள் விருப்பத்தின் அடிப்படையிலேயோ, மற்றவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய அடிப்படையிலேயோ நிறைய செலவுகள் ஏற்படும். அதே நேரத்தில் மற்றவர்களுக்காக உழைக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இதில் ஏமாற்றமும் வீண் அலைச்சலும் ஏற்படாமல் பார்த்து கொள்வது நல்லது. மற்றபடி வீண் விரயங்கள், வீண் அலைச்சல் ஏற்படாமல், ஞாபக மறதி வராமல், நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்து அதை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 15ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10:30 மணியிலிருந்து 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சர்வ ஏகாதசி நாள்.
ஆலயத்துக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்யலாம். 17ஆம் தேதி சனிக்கிழமை பிரதோஷம் வளர்பிறை மாலை 4:30 மணி வரைக்கும். தனுசு ராசியில் சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு ரொம்ப நல்லது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும், தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். மனது மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும், அமைதியாக இருக்கும். நல்ல நாளாக, இறையருள் பெறுகிற நாளாக அமைகிறது. இருந்தாலும் கொஞ்சம் நிதி பற்றாக்குறை, உங்களுடைய உழைப்புக்கும் தேவைக்கு ஏற்றவாறு கொஞ்சம் நிதி நெருக்கடி ஏற்படலாம். அதை சிக்கனமாக திட்டமிட்டு சரி செய்து கொள்வது நல்லது. மற்றபடி 17ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம், குடும்ப முன்னேற்றத்தில் அக்கறை செலுத்த வேண்டியது இருக்கும். எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்திக்க வேண்டியது இருக்கும். குடும்ப உறவுகளோடு கொஞ்சம் விவாதம், ஆலோசனை செய்ய வேண்டியது இருக்கும். அது சண்டை சச்சரவாக, வாக்கு விவாதமாக போகலாம். ஆகவே வீண் விவாதங்கள், வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது. முன்கோபத்துக்கு இடம் கொடுக்காமல், சண்டை சச்சரவு இல்லாமல் குடும்பத்தில் அமைதிக்காக பொறுமையாக இருப்பது நல்லது. அமைதியும் பொறுமையும் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே தனுசு ராசி பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் தொடக்க நாட்கள் திங்கட்கிழமையும், மத்தியம நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்களிலும் வெற்றி மேல் வெற்றியும் நன்மையும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த வாரத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை அஷ்டமி. துலாம் ராசியில் சந்திரன் வர்றது, மகர ராசிக்கு அது 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம், தொழிலில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்பு அமையும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கி நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஆகவே தொழில் சிந்தனையும், எதிர்காலத்தினுடைய தொழில் முன்னேற்றத்துக்கும் நிறைய மகிழ்ச்சியும் சிந்தனையும் போதுமான வெற்றியும் கிடைக்கும். வாகன யோகம் இருக்கிறது. பிரயாணங்கள் வெற்றி பெறும். பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நாளாக அமையும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நல்லதொரு நாளாக அமைகிறது. போதுமான நிதி ஆதாரம் தேவைப்படும். ஆகவே சிக்கனமாக திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பிறகு 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை நவமி தொடருது. 14ஆம் தேதி புதன்கிழமை, 15ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10:30 மணி வரைக்கும். விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது, மகர ராசிக்கு அது 11ஆம் வீடாக வருது. லாபஸ்தானம், பேரும் புகழும், இரட்டிப்பு லாபம் கிட்டும். குரு மங்கள யோகம் இருக்கிறது. குரு பார்வை இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், ஊதிய உயர்வெல்லாம் சிறப்பானதாக லாபகரமாக இருக்கும். தொழில் முன்னேற்றம், நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அதிலிருந்து நிறைய நன்மையும் லாபம் கிட்டும். இரட்டிப்பு லாபம் கிட்டும். வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, பூமி சம்பந்தப்பட்ட யோகம் இருக்குது. பதவி உயர்வுக்கான சிந்தனை பிறக்கும். நல்ல நாளாக, நன்மை தருகின்ற நாளாக அமைகிறது. பிறகு 15ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10:30 மணியிலிருந்து 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சர்வ ஏகாதசி நாள். ஆலயத்துக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்யலாம். 17ஆம் தேதி சனிக்கிழமை பிரதோஷம் வளர்பிறை மாலை 4:30 மணி வரைக்கும். தனுசு ராசியில் சந்திரன் வர்றது, மகர ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும். நிதி ஆதாரம் தேவைப்படும். வீண் அலைச்சல் ஏற்படும். இதையெல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டு சிக்கனமாக இருந்து நிறைய செலவுகள் ஆகாமல், அப்படியெல்லாம் சுப செலவாக மாற்றி தேவையான செலவுகளுக்கு மட்டும் திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது. அலைச்சல் ஏற்படுகிற போது எது முக்கியமோ அதற்கான வேலைகளில் முன்னுரிமை கொடுத்து பணியாற்றுவது நல்லது. இல்லை என்றால் ஏமாற்றங்கள், வீண் அலைச்சல் ஏற்படலாம். அதை சரி செய்து கொள்வது நல்லது. ஞாபக மறதி வராமல், வேலைகளை பாதியில் விட்டுறாமல், அதை முன்கூட்டியே திட்டமிட்டு நினைவாற்றலை அதிகப்படுத்தி அதை முன்கூட்டியே வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஏமாற்றமும் விரயங்களையும் தவிர்ப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும். கொஞ்சம் நிதி பற்றாக்குறை வரலாம். அதை சிக்கனமாக சரி செய்து கொள்வது நல்லது. பிறகு 17ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். மகர ராசியில் ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் நடக்கும்.
தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். ஆடை ஆபரணங்கள் உயர்வான பலனை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். குரு பார்வை இருக்கிறது, பண வருமானம் வரும், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். நல்லதொரு நாளாக பேரும் புகழும், மக்கள் பாராட்டு, செல்வாக்கு வரக்கூடிய நாளாக அமையும். கடினமாக உழைப்புக்கேற்ற முன்னேற்றமும் ஊதியமும் பெறக்கூடிய நாளாக அமைகிறது. ஆகவே மகர ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் தொடக்க நாட்களிலும், மத்தியம நாட்களிலும், திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்களிலும், சனி, ஞாயிறு போன்ற நாட்களிலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நிறைய நன்மைகளும் அதிர்ஷ்டமும் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் உயர்வான பலன் இந்த வாரத்தில் இருக்கிறது. கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கக்கிழமை அஷ்டமி. துலாம் ராசியில் சந்திரன் வர்றது, கும்ப ராசிக்கு அது 9ஆம் வீடாக வருது. 9ஆம் வீட்டு சந்திரன் தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருக்கலாம். ஆகவே சரியான நேரத்துக்கு செல்வது நல்லது. மற்றபடி சிறு சிறு அதிர்ஷ்டங்கள், வாய்ப்புகள் தள்ளி போகலாம், தடைபடலாம். ஆகவே நமக்கான அதிர்ஷ்டம் இல்லை, நமக்கான வாய்ப்பு இல்லை என்கின்ற மனக்கவலை அடையாமல், டென்ஷன் ஆகாமல், இன்றைய முயற்சி நாளை வெற்றி என்கின்ற அடிப்படையில் வரக்கூடிய நிகழ்வுகளை அதை வெற்றிகரமாக, அஸ்திவாரமாக அதை முயற்சி செய்து சரி செய்து கொண்டால் நாளைய வெற்றி உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்றைய முயற்சி நாளை வெற்றி என்கிற அடிப்படையில் எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை மட்டும் நம்பி முயற்சித்தால் உயர்வான பலன் கிடைக்கும். மற்றபடி 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை நவமி தொடருது. 14ஆம் தேதி புதன்கிழமை, 15ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் வருது. கும்ப ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். குரு பார்வை இருக்கிறது, குரு மங்கள யோகம் இருக்கிறது. பேரும் புகழும், பதவி உயர்வு கிட்டும், தொழிலில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், ஊதிய உயர்வுலாம் அற்புதமாக கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். வீடு, இடம், பூமி இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். நல்ல நாளாக, நன்மை தருகிற நாளாக அமைகிறது. பிறகு 15ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10:30 மணியிலிருந்து 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சர்வ ஏகாதேசி நாள். ஆலயத்துக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்யலாம். 17ஆம் தேதி சனிக்கிழமை பிரதோஷம் வளர்வரை மாலை 4:30 மணி வரைக்கும். தனுசு ராசியில் சந்திரன் வர்றது. கும்ப ராசிக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானமாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். இரட்டிப்பு லாபம் கிட்டும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் ஒரு சாதகமான பலனை கொடுக்கும். நல்ல புத்திசாலித்தனமும் அறிவு கூர்மையாலையும் நல்லதொரு உயர்வான பலன் கிடைக்கும். பிறகு 17ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது. கும்பராசிக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும். அதிக உழைப்பு ஏற்படும், உழைப்பு தேவைப்படும். செலவுகள் அதிகரிக்கிற போது அது வீண் விரயமாக இல்லாமல் சுப செலவாக, சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது. அடுத்தவர்களாக கடுமையாக உழைத்து பயன்படக்கூடிய நாளாக இருக்கும். அதில் ஏமாற்றம் வரலாம். ஆகவே ஏமாற்றத்தை தவிர்ப்பதற்கு தேவையான அலைச்சலை, முயற்சியை எடுத்துக்கொள்வது நல்லது. பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதில் அலைச்சல் ஏற்படாமல், வீண் அலைச்சலாக இல்லாமல் நிதானமாக பார்த்து கொள்வது நல்லது. ஞாபக மறதி வராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை சரியான நேரத்தில் சரியாக முடித்து திரும்புவது நல்லது. ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் நல்லதொரு முன்னேற்றமான, நன்மை பயக்கக்கூடிய, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றத்தை உயர்வான பலன் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரத்தில் இந்த நாட்கள் அமைகிறது. நன்றி, வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கக்கிழமை அஷ்டமி. துலாம் ராசியில் சந்திரன் வர்றது. மீன ராசிக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாளாக இருக்கிறது. எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். மனம் குழப்பம் அடையலாம். மனக்கவலைகள் வரலாம். ஆகவே மனச்சோர்வு இல்லாமல், மன உறுதியோடு, எதற்கும் கவலைப்படாமல் அமைதியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பொறுமை முக்கியம். கொஞ்சம் நிதி பற்றாக்குறை வரலாம். அதை சிக்கனமாக இருந்து சமாளிப்பது நல்லது. வாகனத்தில் செல்லுகிற போது டென்ஷன், படபடப்பு வேண்டாம். பிறகு 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் நவமி தொடருது. செவ்வாய்க்கிழமை, 14ஆம் தேதி புதன்கிழமை, 15ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10:30 மணி வரைக்கும்.
விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் தள்ளி போகும், தாமதமாகும், சிறு சிறு தோல்விகள், இடையூறுகள் வரலாம். ஆகவே நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு நழுவி போகிறது. அதிர்ஷ்டம் இல்லை என்கின்ற மனக்குழப்பமெல்லாம் அடையாமல், எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசிக்காமல், எதையுமே எதிர்பார்க்காம உழைப்பை மட்டும் நம்பினால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். இன்றைய முயற்சிகள் நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் ஒரு அஸ்திவாரமான முயற்சிகளை செய்வது நல்லது. பிறகு 15ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10:30 மணியிலிருந்து 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சர்வ ஏகாதசி நாள். ஆலயத்துக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்யலாம். 17ஆம் தேதி சனிக்கிழமை பிரதோஷம் வளர்பிறை மாலை 4:30 மணி வரைக்கும். தனுசு ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில்ஸ்தானம், புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதெல்லாம் அமையும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றம், பதவி உயர்வுக்கான வழி பிறக்கும். நல்ல நாளாக, நன்மை தருகிற நாளாக அமைகிறது. கொஞ்சம் நிதி பற்றாக்குறை வரலாம், அதை சிக்கனமாக இருந்து சரி செய்து கொள்வது நல்லது. மற்றபடி 17ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மகர ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானமாக வருகிறது. வெற்றி மேல் வெற்றியும் நன்மையும் உயர்வான பலன் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. குரு பார்வை இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், ஊதிய உயர்வு போன்ற விஷயங்கள் நடக்கும். பொருளாதார மேன்மை ஏற்படும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். வேலையில் புதிய புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அந்த நன்மைகள் நடக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். வியாபாரம் செழிக்கும். வாடிக்கையாளர்களுடைய மகிழ்ச்சியும் வரவேற்பும் கிட்டும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நல்ல நாளாக, நன்மை பயக்கக்கூடிய நாளாக அமைகிறது. ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மத்தியம நாட்களும் இறுதிக்கட்ட நாட்களும் இந்த வாரத்தில் நிறைய நன்மையும் முன்னேற்றமும் மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. குபேந்திரா டிவி வழங்கும் வார ராசி பலனை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.